அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 5ஆம் தேதி திங்கள் கிழமை தேய்பிறை 21/7/2025 ஏகாதசி திதி காலை 9:39 வரை. அதன் பிறகு துவாதசி திதி மேல்நோக்குள்ள ரோகிணி நட்சத்திரம் இரவு 9:07 வரை. அதன் பிறகு சமநோக்குள்ள மிருகசிரீஷம் நட்சத்திரம் அமிர்த யோகம் இரவு 9:07 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை கடக லக்னம். லக்னத்திலேயே சூரியனுடன் புதன் வக்ரமாக, சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக, ரிஷபத்தில் சுக்கிரனுடன் சந்திரன், மிதுனத்தில் குரு பகவான். இன்று என்ன செய்யலாம்? வாகனம் வாங்க, வீடுமனை வாங்குவதற்கு முன்பணம் தர, உழவு உழ, விதை விதைக்க, நாற்று நட, சீமந்தம் செய்ய, விருந்துண்ண, புத்தகம் வெளியிட நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, சேர்த்து வைத்த பணம் வறுமையில் பயனளிக்கும். ஆனால் சேர்த்து வைக்கக்கூடிய புண்ணியமோ மறுமையிலும் பலன் தரும். ஆமாங்க, இப்போ இருக்கிற பணத்தை நம்ம இங்கே மட்டும்தாங்க செலவழிக்க முடியும். மேலே போகும்போது எடுத்துகிட்டு போகவே முடியாதுங்க. ஆனால் புண்ணியம் அப்படி கிடையாதுங்க. அது 7 ஜென்மத்திற்கும் நமக்கு உறுதுணையாக இருக்குங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எல்லோருக்கும் உதவி செய்து சந்ததிகளுக்காக, வருங்கால சந்ததிகளுக்காக புண்ணியத்தையும் சேர்த்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறதுனால எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்குங்க. சொல்ல காப்பாற்றுவீங்க. அதே மாதிரி உங்களை எடுத்தெறிஞ்சு பேசுகிறவங்க முன்னால் இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டுவீங்க. ஒரு காலத்தில் உங்களை மட்டம் தட்டி பேசினவங்கெல்லாம் இன்றைக்கி நீங்கள் தான் எல்லாமே அப்படின்னு பேசுவாங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகரிக்குங்க. சூரியன் 4வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு, புதனோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மேற்கொண்டு படிக்கிறது, சில விஷயங்கள், புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது, அதில் நீங்கள் ஆர்வம் காட்டுவீங்க. பழைய வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் சூரியனும் புதனும் 10ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. உயரதிகாரிகள் மத்தியில் இன்றைய நாள் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரனும் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்கும். எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு லாபம் எல்லாமே கிடைக்குங்க. சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. குடும்பத்திலேயும் இன்னைக்கு சந்தோஷம் உண்டு. பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கு அதெல்லாம் கூட கொஞ்சம் மாறுங்க. ராகு வலுத்து இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத சில விஷயங்கள் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, நிலையில்லா கவலைகளை நினைத்து கொண்டு விலையில்லா நாட்களை வீணாக்காதே. ஆமாங்க, கவலை, சோகம் இதெல்லாம் நிரந்தரமே கிடையாதுங்க.
அந்த நேரத்தில் அந்த நிமிஷத்தில் நம்மளை போட்டு வாட்டி வதைக்குங்க. அதையே நினச்சிட்டு உட்கார்ந்துருந்தோம்னா அடுத்த வேலையை நம்மால் நிம்மதியாக பார்க்க முடியாதுங்க. அதனால தாங்க கவலைகள், அந்த சோகங்கள் இதையெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிற நாட்களெல்லாம் கடத்தாமல் காலம் மறுபடியும் திரும்பி வராதுங்கிறத புரிந்து வைத்து கொண்டு கவலைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு கால நேரத்தை சரியாக பயன்படுத்தி சாதித்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால வேலை சுமை இருக்கும், முன்கோபம் இருக்கும், உங்களை யாரும் புரிஞ்சிக்கலங்கிற மாதிரியான ஒரு ஆதங்கம் இருக்கும். எங்கே போனாலும் சிலர்லாம் எதிராகவே பேசுகிறாங்க, எதிர்மறையாகவே பேசுகிறாங்களே அப்படின்னு நினைக்க தோணும். குடும்பத்தில் கூட கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. சந்திரன் தான் உப்புக்கு அதிபதி. அவர் இன்னைக்கு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கனால உப்பை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கனாலே அதுவே ஒரு பரிகாரமாக இருக்கும். அப்படி இருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் அரை உப்பாக சாப்பிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே சுக்கிரனும் உட்கார்ந்துருக்கிறதுனால நல்லவங்க அறிமுகமாகுவாங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுமாராக இருக்கும். ஆனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, லாபம் கொடுக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி கொஞ்சம் வேலை சுமை இருக்கும். யாரும் நம்மளை சரியாக புரிஞ்சுக்கலங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, பொறுத்து போகிறவர்கள் அழிந்திடவும் மாட்டார்கள், பொறாமை கொள்பவர்கள் வாழ்ந்திடவும் மாட்டார்கள். ஆமாங்க, பொறுத்தார் பொறுமை ஆழ்வார், பூமியை ஆழ்வார் அப்படிங்கிற பழமொழியெல்லாம் உங்களுக்கு தாங்க பொருத்தமாகவே இருக்கும். பல ஆண்டுகள் பொறுமையாக இருந்து சில வேலைகளை எல்லாம் செய்து முடிக்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க. அதே மாதிரி அடுத்தவங்க வளர்ச்சியை கண்டு ஒருபோதும் பொறாமைப்படவும் மாட்டீங்க. எங்கும் எப்பொழுதும் காத்திருந்து காய்களை நகர்த்துவதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. உங்களுடைய ராசிக்கு பக்கத்தில் 12வது வீட்டில் சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிருந்த சில பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள் வீட்டுக்கு வாங்குவீங்க. டைனிங் டேபிள், அதுக்கடுத்து டீபாய், அது மாதிரி, அப்புறம் வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், இந்த மாதிரி அத்தியாவசியமான சில பொருட்கள், சாதனங்கள் அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. அது மிக்சி கூட அடிக்கடி தொந்தரவு கொடுக்குது இல்லைங்களா, அதை கொடுத்துட்டு புதுசு வாங்கவும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியனும் இருக்கிறதுனால இப்போல்லாம் நீங்கள் கராராக பேச ஆரம்பிச்சிட்டிங்க. முடியுமா முடியாதா சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் விரட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. காரணம், சூரியன் உங்களுக்கு பாதகமாக இல்லாமல் சாதகமாக இருக்கிறாருங்க. அதே மாதிரி செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வீடு மனை சொத்து வாங்கிறது விற்கிறது அதெல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு லாபகரமாக முடியுங்க. இளைய சகோதர வகையில் செலவுகளும் மூத்த சகோதர வகையில் பணவரவும் உதவிகளும் கிடைக்கிறதுக்கான சூழல் இருக்குதுங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது, எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் சின்ன சின்னதாக வேலை சுமை இருந்துட்டு தான் இருக்குது, அது நீங்கள் ஒன்றும் பொருட்படுத்த மாட்டீங்க. இன்றைய தினம் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் யோகம் உண்டு. ஆனால் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களை, புத்தனாக வாழ்ந்துவிட முடியாது என்பதற்காக எல்லாவற்றையும் நம்பும் பித்தனாகவும் வாழ்ந்திடக்கூடாது. ஆமாங்க,
நீங்கள் எல்லாத்துக்கும் ஆமாம்னு சொல்ல மாட்டீங்க. எதுக்கெடுத்தாலும் எதிர்கேள்வி கேட்பீங்க. எந்த அளவுக்கு இது நடைமுறைக்கு ஒத்து வரும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு உட்கார்ந்துருக்கிறவங்க நீங்கள் கிடையாதுங்க. எங்கும் எப்பொழுதும் சொந்தமாக யோசிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டு, செல்வாக்கு அதிகரிக்குங்க. திடீர் முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. உங்கள் பேச்சில் ஒரு கம்பீரம் தெரியும். உங்களுடைய ஆளுமைத்தன்மையும் இன்றைக்கி அதிகரிக்கும். எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்பார்த்த பதவிகள், பொறுப்புகள் அதெல்லாம் தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி வெளிவட்டாரத்திலேயும் நீங்கள் பெருமையாக இன்றைக்கி பேசப்படுவீங்க. ஆனால் உங்கள் ராசிக்குள்ளார சூரியன் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால சில நேரங்களில் கொஞ்சம் வெறுப்பாக பேசுவீங்க, கடுகடுன்னு பேசுவீங்க. அந்த முன்கோபத்தை குறைச்சிட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப பெரிய ஆளுங்க. அதனால் அந்த முன்கோபத்தை மட்டும் குறைச்சிருங்க. அது உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. அதிக லாபம் இருக்குது. வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். சில முக்கியமான வேலைகளை எல்லாம் சிறப்பாக நீங்கள் செய்து முடித்து மேலதிகாரிகள் நம்பிக்கைக்கு இன்றைக்கி நீங்கள் பாத்திரமாவீங்க. அதே மாதிரி சகோதர வகையிலையும் சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. உங்கள் ராசிக்கு எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய சொந்த பந்தங்களும் தேடி வந்து இன்னைக்கு பேசுவாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் செலவுகளும் இருக்குங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எதை தொட்டாலும் அதெல்லாமே வந்து வெற்றி அடையுங்க. ஆனால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, நோயால் கெட்டவர்களை விட வாயால் கெட்டவர்களே அதிகம். ஆமாங்க. அதனால தாங்க யார்கிட்ட என்ன பேசணும், எவ்வளவு பேசணும், எப்படி பேசணும், எதை பேசணுங்கிறதெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் நாவடக்கத்துடன் நடந்து கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. அதே மாதிரி பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும். விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. ஆனால் உங்கள் ராசிநாதன் சூரியன் புதனோடு சேர்ந்து 12ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால செலவுகள், திடீர் பயணங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. ஆன்மீகத்தில் கொஞ்சம் நாட்டம் அதிகரிக்கும். புகழ்பெற்ற கோவில்களுக்கெல்லாம் நீங்கள் போவீங்க. எல்லா வகையிலுமே பக்திமயமாகவும் நீங்கள் இருப்பீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. வண்டி வாகன பழுதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் சரியாகுங்க. வண்டிக்கு அந்த இன்சூரன்ஸ் புதுப்பிக்கிறது, புது ஹெல்மெட் வாங்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் இன்றைக்கி நீங்கள் பரபரப்பாகவும் இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்ததை விட இன்றைக்கி லாபம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். வேலையாட்களுடைய தொந்தரவு கொஞ்சம் இருந்துட்டு தான் இருக்குது. அதுவும் சரியாகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. ஆனாலும் நம்மளை அடிக்கடி எல்லா வேலையும் கொடுத்து உட்கார வச்சுட்றாங்களேன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. ஒரு சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருந்து கொண்டிருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, புறம் சொல்லாத குணமும் பொறாமை இல்லாத மனமும் என்றைக்கும் வாழ்க்கையில் ஜெயித்து காட்டும். ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே முகத்துக்கு நேராக பேசுவீங்க.
அவங்க கோச்சிட்டா நமக்கு என்னங்க, இருக்கிறத பேசுகிற வேண்டிதானே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எதுவும் என்ன தப்பாக எடுத்துக்காதீங்க, ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் நேருக்கு நேராக முகம் பார்த்து நீங்கள் பேசுவீங்க. அதே மாதிரி அடுத்தவங்க வளர்கிறாங்கன்னா அவங்க 1000 கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு வந்திருப்பாங்க அப்படிங்கிறத புரிந்து வைத்து கொண்டு மற்றவர்களுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படாத தாயுள்ளத்திற்கு பெரிய மனசுக்கு சொந்தக்காரர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் புதன் சூரியனோட சேர்ந்து லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால திடீர் பணவரவு செல்வாக்கு உண்டுங்க. ஒரு காலத்தில் நாம் இவங்களோடலாம் உட்கார்ந்து பேச முடியுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தவங்க கூடலாம் இன்றைக்கி நீங்கள் உட்கார்ந்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. கையில் ஒன்றும் இல்லை, ஆனால் பார்க்குறதுக்கும் பேசுகிறதுக்கும் நல்லா இருக்குது. இப்படியே வாழ்க்கை போயிடுமோங்கிற மாதிரி கூட சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் நீங்கள் இருப்பீங்க. யோகாதிபதி சுக்கிரன் வலுவாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால விஐபிகளால் ஆதாயம் உண்டு. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. பிள்ளைகளிடமிருந்து வந்த பிடிவாத போக்கெல்லாம் மாறுங்க. கண்டகச்சினி நடந்துன்னு இருக்கிறதுனால மனைவியோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அதே மாதிரி அந்தரங்க விஷயங்களை அடுத்தவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அந்த வகையிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஏன்னா லாபஸ்தானத்தில் சூரியனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் திடீர் லாபம் உண்டு. திடீர்னு பெருசாக ஏதாவது ஒப்பந்தங்கள் கூடி வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது. வேலையாட்களுடைய ஒத்துழைப்பும் இன்றைக்கி நல்லா இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. ஏன்னா 10ஆம் இடத்துல குரு இருந்தாலே உத்தியோகத்தில் சில தொந்தரவுகள் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி இன்றைய தினத்தில் உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை செலவு இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, அவமானம் நம்மை நாமே யாரென்று புரிய வைக்கும் மிகப்பெரிய ஆயுதம். ஆமாங்க, சிலெல்லாம் நம்மளை அசிங்கப்படுத்துவாங்க, கேவலப்படுத்துவாங்க. அப்போ தான் நமக்கு தெரிய வரும் நம்முடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, எதுக்காக நம்மளை அங்கே அவங்க நிற்க வச்சாங்க, எதுக்காக நம்மளை தடுத்தாங்க, ஏன் நம்மளை அசிங்கப்படுத்தினாங்க அப்படிங்கிறதையெல்லாம் 1000 பேர் சொல்லி தெரிஞ்சுக்கிறத விட ஒரு அவமானம் நமக்கு புரிய வைத்து விடுங்க. அதனால தாங்க அவமானங்களை கண்டு நீங்கள் அஞ்ச மாட்டீங்க. ஆனால் அந்த அவமானம் நடந்த பிறகு அதை சரி செய்வதற்கான முயற்சிகளில் இறங்குபவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாகவே கொஞ்சம் அலைச்சல்கள், ஏமாற்றங்கள், செலவுகள் இப்படி தான் ஓடின்னு இருக்குது. இன்றைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால விசாகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. அவசர முடிவுகள் எல்லாம் எடுக்காதீங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்னதாக ஏதாவது ஒரு விவாதம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு அடுத்தவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு முடிவெடுக்காமல் கொஞ்சம் யோசித்து முடிவெடுத்திங்கன்னா நல்லா இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஜெயிச்சு காட்டுவீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. ஆனால் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் கொஞ்சம் இருக்கும். உங்களை யாரும் புரிஞ்சுக்கலங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 2-3 நாளை விட இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி விற்று தீருங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் வேலை சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனாலும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் வேலை சுமை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதிகாரிகளை பகச்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. 10ஆவது வீட்டில் சூரியன் உட்கார்ந்துட்டார். அப்படி இருக்கிறதுனால பெரிய பதவிகள், பொறுப்புகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதுவும் உங்களுக்கு கிடைக்குங்க. இருந்தாலும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
விருச்சிக ராசிக்காரர்களே, வெளியில் தேடுபவர்கள் வெறுங்கையோடு அலைகிறார்கள். ஆனால் உள்ளுக்குள் தேடுபவர்கள் உலகையே வென்று காட்டுகிறார்கள். தேடலை தொடங்கு, வெற்றி நிச்சயம். ஆமாங்க, உங்களுடைய தேடல் ரொம்ப வித்தியாசமானதாக இருக்குங்க. அது பொருள் தேடலாக இல்லாமல் அருள் தேடலாக இருக்குங்க. வந்தோம், வாழ்ந்தோம், இருந்தோம் அப்படிங்கிறத விட ஏதாவது சமூகத்துக்கு நாம் ஏதாவது செய்யணுங்கிற ஒரு வைராக்கியத்தோட சமூகத்தை திருத்துறதுங்கிற முடிவோட எந்த துறையில் இருக்கிறோமோ, எந்த பதவியில் இருக்கிறீங்களோ அந்த பதவிக்கு தகுந்தாற் போல பல சீர்திருத்தங்களை செய்து காட்டக்கூடிய சிற்பிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை சந்திரனும் பார்க்குறாங்க, சுக்கிரனும் பார்க்குறாங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி அழகு இளமை கூடும். சுறுசுறுப்பாக இருந்து சில முக்கியமான வேலைகளை முடிப்பீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. விலை உயர்ந்த பொருட்களும் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. நெருங்கிய சொந்த பந்தங்களும் இன்றைக்கி வீடு தேடி வருவாங்க. அதே மாதிரி இன்றைய தினம் வியாபாரம் சூடுபிடிக்கும். பற்று வரவு நல்லா இருக்குங்க. புது பங்குதாரர்கள் கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. வேலையாட்களால் இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால பூர்வீக சொத்தில் ஏதாவது நாம் மாற்றம் செய்யணும். அது சும்மாவே கிடக்குது, அதுதான் நம்ம பயன்படுத்தணும். தரிசு நிலமாக கிடக்கிறதுல நம்ம ஏதாவது விவசாயம் கூட பண்ணலாமே, இல்லை மரக்கன்றுகள் கூட நடலாமே அப்படிங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்றைக்கி பரபரப்பாக இருக்கும். லாபமும் இன்றைக்கி நல்லாயிருக்கும். வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. உத்தியோக வகையில் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ராசிநாதன் செவ்வாய் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தொட்டதெல்லாமே துலங்குங்க. ஏற்கனவே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சில சலுகைகள், உரிமைகள் அதெல்லாம் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, நிறம் மாறும் ஓணானாகிய பச்சோந்தியை கூட நம்பு, ஆனால் நிமிடத்திற்கு நிமிடம் மனம் மாறும் மனிதனை நம்பாதே. ஆமாங்க, நீங்கள் அனுபவப்பட்டு இதெல்லாம் சொல்கிறீங்க. எத்தனையோ பேரை நம்பி நீங்கள் எவ்வளவோ இழந்திருக்கீங்க. அழகாக பேசுகிறவங்க, அன்பாக பேசுகிறவங்கன்னு நினச்சி அவங்கெல்லாம் உண்மையானவங்க நினச்சி நீங்கள் ஏமாந்துருக்கீங்க. ஆனால் அதெல்லாம் பொய்ங்கிறத புரிந்து கொண்டு இப்பொழுது தன் வழி தனி வழி என ஒரு வழி பாதையில் சென்று கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தொட்டதெல்லாம் இன்னைக்கு துலங்கும். எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக முடியும். பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும். சொன்ன சொல்ல நிறைவேற்றுவீங்க, காப்பாற்றுவீங்க. சொந்த பந்தங்களுக்கு இடையே இருந்து வந்த சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அதெல்லாம் இன்னைக்கு சரியாகும். பழைய நண்பர்கள், உறவினர்கள் தேடி வந்து பேசுவாங்க. 8ஆம் இடத்துல சூரியனும் புதனும் உட்கார்ந்துருக்கிறதுனால சுப செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கும். அப்பாவோட ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறை காட்டுறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால திடீர் லாபம் உண்டு. தேங்கி கிடந்த சரக்குகளும் இன்றைக்கி விற்று தீரும். அதே மாதிரி 6ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அடுத்தவங்களை நம்பி எந்த தொழிலும் இறங்காதீங்க. உங்களுக்கு எதில் அனுபவம் இருக்கோ அதை மட்டும் செய்யுங்க. அனுபவம் இல்லாததை அடுத்தவங்க சொல்கிறாங்கன்னு கேட்டுக்கிட்டு அதில் காசை போட்டு பணத்தை போட்டு ஏமாந்துடாதீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. பொதுவாகவே நீங்கள் கடினமாக உழைப்பீங்க. அதனால் இன்றைக்கி அதிகாரிகளுடைய சின்ன சின்ன பாராட்டுதல் எல்லாமே கிடைக்குங்க. கூட வேலை பார்க்குறவங்க அப்படி இப்படி பேசுவாங்க. அனுசரித்து கொண்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எதிர்பார்க்குற இடமாற்றம் அதெல்லாம் ஒரு சிலது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன விவாதங்கள் குடும்பத்தில் இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
மகர ராசிக்காரர்களே, அகத்தை இன்பமயமாக வைத்து கொள்ள பழகி கொண்டால் முகத்தில் இருக்கும் சோகமெல்லாம் தாமாக மறைந்துவிடும். ஆமாங்க, அதுதாங்க உண்மை. 1000 கஷ்டங்கள் மனசுக்குள்ளார இருந்தாலும் அந்த கஷ்டங்களையெல்லாம் தூர தூக்கி எறிந்துவிட்டு எப்பொழுதும் மலர்ந்த முகத்துடன் சிரித்த முகத்துடன் இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை நேருக்கு நேராக சூரியனும் புதனும் பார்க்க தொடங்கியிருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்கள் அக்கறை காட்டணும். சிடு சிடுன்னு கொஞ்சம் முன்கோபம் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சூரியன் நெருப்பு கிரகம், அது ராசியை பார்க்கறதுனால சில நேரங்களில் காய்ச்சல் அடிக்கிற மாதிரி கூட உடம்பு கொஞ்சம் சூடாக இருக்கும். காலையில் ஒரு மாதிரி இருக்குது, சாயந்தரம் ஒரு மாதிரி இருக்குது, உடம்பாகவே இல்லையே, என்ன இப்படி இருக்குன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் நீங்கள் இருப்பீங்க. குரு பகவான் மறைஞ்சு கிடக்கிறதுனால சின்ன சின்ன வீண் பழிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துக்கே நான் போகல, அவங்க பேச்சுக்கே நான் போகலை, இருந்தாலும் என்னை சம்மந்தப்படுத்தி பேசுகிறாங்க பாருங்கள். இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப சங்கடமாக இருக்குன்னு சில சம்பவங்களை நினைத்து நீங்கள் ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. 5ஆம் இடத்துல சந்திரனும் சுக்கிரனும் உட்கார்ந்துருக்கிறதுனால ஏதோ பிள்ளைகளை வச்சு தான் வாழ்க்கை ஓடின்னு இருக்குது, அவங்களுக்காக தான் எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டு போயின்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் சில நேரங்களில் சொல்லி கொண்டிருப்பீங்க. பிள்ளைகளால் இன்னைக்கு நிம்மதி உண்டு. மகளுக்கு நல்ல வரன் அமையறதுக்கான நல்ல ஜாதகம், பொருந்தர ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்கும், லாபம் இருக்கும். உணவு துணி வியாபாரம் செய்கிறவங்க, கட்டுமான பொருட்கள் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு லாபம் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் பழைய பிரச்சனைகள் அதெல்லாம் ஒன்று ஒன்றா இப்போ கிளம்பி வந்து ஒன்று ஒன்றா சரியாகும். எல்லாம் இப்போ கிளம்பி வருதுன்னு சொல்லி நீங்கள் கோவப்பட்டுறாதீங்க, பயந்துடாதீங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு முடிவு கிடைக்கும். அப்பாடா பரவாயில்ல, எல்லாம் சரியாயிட்டு வருதுங்கிற நிம்மதியும் தெம்பும் உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு திருப்திகரமாக இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, விழுந்த இலைகளுக்காக எந்த மரமும் விழுந்து விழுந்து அழுவதில்லை. புதிய தளிர்களை அவைகளெல்லாம் துளிர்த்து தளிர்க்க வைத்து அவ்வப்போது ஆனந்தத்தில் அவைகளெல்லாம் தாண்டவம் ஆடுகிறது, நடனம் ஆடுகிறது. ஆமாங்க, நீங்களும் அப்படித்தாங்க. கையில் இருக்கிறதெல்லாம் போயிடுச்சு, இனிமேல் நம்மால் வாழ முடியுமா, எல்லாம் கரைஞ்சிடுச்சு அப்படிங்கிற நிலைமை வந்தாலும் அதெல்லாம் பார்த்துக்கலாம். நாம் இங்கே வந்தபோது என்ன கொண்டு வந்தோம், எதுவும் கிடையாது இல்லை, அதனால் நம்ம சம்பாரிச்சிட முடியும், நம்மால் பெருசாக வந்துட முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோடு இழப்புகளையும் ஏமாற்றங்களையும் தாண்டி வெற்றி பெற்று காட்டக்கூடியவர்கள், புதிய புதிய சாதனைகள் படைப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. சுகஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால வீடு மாற வேண்டிய நிர்பந்தம் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. என்ன இப்போ இருக்கிற மாதம் கொஞ்சம் சரியில்லையே அப்படின்னு கூட நீங்கள் நினச்சி கொஞ்சம் தள்ளி போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்கள் பட்ஜெட்டுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி இடம், வீடு, சொத்து இதெல்லாம் அமையறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு இன்றைக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்குங்க. 6ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு, மகிழ்ச்சி உண்டு, பணவரவு உண்டு. ரொம்ப வருஷமாக நடந்த கோர்ட்டு கேஸ் அதில் நல்ல தீர்ப்பு உண்டு. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. அதே மாதிரி எதிரிகளெல்லாம் கொஞ்சம் வலுவடைந்திருந்தவங்கள்லாம் இனிமேல் வலுவிழப்பாங்க. உங்கள் கை ஓங்கிக்கிட்டே போகுங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குதுங்க. ஏற்கனவே வர வேண்டிய அந்த வசூலாக வேண்டிய பாக்கி தொகை, நிலுவைத் தொகை அதெல்லாம் வசூலாவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள், சிக்கல்கள் அதெல்லாம் கூட சரியாகி இன்றைக்கி அலுவலகத்தில் உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கி சந்தோஷம் உண்டுங்க. விலை உயர்ந்த சில பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலுமே நல்லது நடக்கும்.
இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு, வெற்றி உண்டு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் உயரும் வரை காதை பொத்திக்குள், உயர்ந்த பிறகு வாயை பொத்திக்குள். ஆமாங்க, இது அனுபவபூர்வமாக கண்ட உண்மைங்க. நாம் வளர்ந்துட்டு இருக்கும் பொழுது யாரோ எதோ விமர்சனங்கள்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் கண்டுக்காமல் கேட்டுக்காமல் அப்படியே காதிருந்தும் இல்லாத மாதிரி அப்படியே போயிடுறது நல்லதுங்க. அதே மாதிரி வளர்ந்த பிறகு நம்ம வாயை கிளறுவாங்க. என்ன ஏதுன்னு சொல்லி கேள்வி மேலே கேள்வி கேட்பாங்க. நம்ம வாயிலேருந்து ஏதாவது தப்பு தண்டா ஏதாவது வார்த்தை வருதான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் வளர்ந்த பிறகு வாயை பொத்திக்குள். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டுங்கிற மர்மமான விஷயங்களை எல்லாம் அறிந்து வைத்திருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. தைரியமான முடிவுகள் எடுப்பீங்க. ஆளுமைத்தன்மை உங்களுக்கு அதிகரிக்கும். விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. செல்வாக்கு இன்னைக்கு பெருகி கொண்டே போகும். பழைய கடன் ஒரு பக்கம் இருந்தாலும் புது கடன் ஏதாவது வாங்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப தைரியம்தான். ஆனால் எதுலையாவது போய் சிக்கிக்காதீங்க, கவனமாக இருங்க. வீடு மனை சொத்து ஏதாவது வாங்குறதா இருந்தால் தாய் பத்திரத்தை சரி பார்த்துட்டு வாங்க பாருங்கள். ஏழரை சனியில் விரையச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால ஏதாவது ஒரு செலவு வந்துக்கிட்டே இருக்குது. கையில் எதுவுமே தங்க மாட்டேங்குதேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. ஆனால் இன்றைய தினம் வருமானம் அதிகரிக்கும். திடீர் பண வரவு உண்டு. செல்வாக்கு உண்டு. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி திடீர் லாபம் எல்லாம் இருக்குது. புது வாடிக்கையாளர்கள் வருவாங்க. புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கான முயற்சிகளை நீங்கள் ஏதாவது இறங்கலாம். அதே மாதிரி உத்தியோகஸ்தானாதிபதி குரு பகவான் உத்தியோகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கிறதுக்காக படிப்பீங்க. அதாவது உத்தியோகம் சம்மந்தப்பட்ட படிப்புகள் படித்து உங்களுடைய அறிவுத்திறனை அதிகப்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. இதே மாதிரி இன்றைய தினத்தில் உறவினர்களுடைய அன்பு தொந்தரவுகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களால் தொந்தரவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ஸ்ரீ ராமபிரானே, இலங்கையில் போர் முடிந்து விட்டது, ராவணனை நாம் அழித்து விட்டோம் என்று நீ நினைக்காதே. இன்னும் போர் முடியவில்லை. ராவணனுடைய உறவினர்களில் இருவர் சென்று கடலுக்கடியில் கடுமையாக தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தவத்திலே அவர்கள் ஜெயித்து விட்டால் இறந்தவர்களையெல்லாம் மீண்டும் உயிர்த்தெழ வைத்து விடுவார்கள். அதனால் நிறைய சிரமங்களெல்லாம் இருக்கும். அதனால் அந்த இருவரையும் கடலுக்கடியில் சென்று நீ அழித்து விட்டு வா அப்படின்னு ஸ்ரீ நாரதர் ஸ்ரீ ராமபிரானை நோக்கி சொல்கிறாருங்க. அதற்கு ஸ்ரீ ராமபிரானோ, நான் சீக்கிரம் அயோத்திக்கு செல்ல வேண்டும், இல்லாவிட்டால் என்னுடைய தம்பி பரதன் தீக்குண்டத்திலே குதித்து உயிரை மாய்த்து கொள்வார் அப்படின்னு சொல்கிறாருங்க. இதெல்லாம் நடக்கிறது ஸ்ரீ ராமபிரான் பரத்வாஜ சுவாமிகளுடைய ஆசிரமத்துக்கு வரும்பொழுது இந்த நிகழ்வுகள் எல்லாமே நடக்குதுங்க. அப்போ நீ லக்ஷ்மணனையாவது அனுப்பி வை அப்படிங்கிறாரு. லக்ஷ்மணன் என்னுடைய நிழல் போன்ற அவனை நாம் அனுப்பி வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ யாரை அனுப்பி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஸ்ரீ ஆஞ்சநேயரை நாம் அனுப்பி வைப்போம். அஷ்டமா சித்திகளை அறிந்தவர் அவர்தான், அவரை அனுப்பி வைப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் நல்ல விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு எல்லோரும் அவரவர்கள் பங்குக்கு ஒவ்வொரு ஆயுதங்களை தர ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக பெருமாள் சங்கு சக்கரத்தை ஸ்ரீ ஆஞ்சநேயர் கொடுத்து அனுப்புகிறாரு. பிரம்மா கபலத்தை கொடுத்து அனுப்புகிறாரு. சிவபெருமான் நெற்றிக்கண்ணையே கொடுக்குறார். இந்திரன் வஜ்ராயுதத்தையே கொடுக்குறார். கருடன் தன்னுடைய பொன் சிறகுகளை எல்லாம் கொடுக்குறார். இப்படி
10 விதமான ஆயுதங்களை ஏந்தி கொண்டு ஸ்ரீ ஆஞ்சநேயர் அந்த கடலுக்கடியில் சென்று அந்த 2 பேரையும் அழித்து மேலே வருகிறார். அயோத்திக்கு செல்லும் வழியிலே ஒரு இடத்திலே ஆனந்தமாக தங்குகிறார். அப்படி தங்கக்கூடிய இடம்தாங்க இன்றைக்கு ஆனந்தமங்கலம் என்று சொல்லக்கூடிய அனந்தமங்கலம் அப்படிங்கிற ஊருங்க. அந்த ஊரில் அவர் தங்குறார். அந்த 10 விதமான ஆயுதங்களை எல்லாம் வைத்துவிட்டு அங்கே தங்கி மகிழ்கிறார். அப்படி மகிழ்ந்ததுனால அந்த ஊருக்கு தனி மகிமையே உண்டுங்க. இங்கே அற்புதமான பெருமாள் கோவில் இருக்குது, ஸ்ரீ ராஜகோபால சுவாமிகள் திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் பெருமாளை விட ஆஞ்சநேயருக்கு தான் இங்கே பவர் அதிகம். அதனால் இங்கே வர்றவங்கெல்லாம் ஆஞ்சநேயருக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து வணங்குறாங்க. ஆனந்தமாய் தங்கியதால் இது ஆனந்தமங்கலம். இப்போ அனந்தமங்கலம் அப்படிங்கிற பேரோட இந்த இடம் அழைக்கப்படுகிறதுங்க. இந்த ஆஞ்சநேயருக்கு பவர் அதிகங்க. இங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் திரிநேத்திர தசபுஜ வீர ஆஞ்சநேயர். அதாவது 10 விதமான 10 கரங்களில் 10 விதமான ஆயுதங்களை தரித்து கொண்டு இங்கே ஆஞ்சநேயர் இருக்கிறார். குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி எது வந்தாலும் ஆஞ்சநேயருடைய வாளில் வைத்து வழிபடுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருடைய வாளில் நவகிரகங்கள் எல்லாம் தங்கி இருக்கின்றன. அதனால் நவகிரக வழிபாடு எல்லாமே ஆஞ்சநேயர் வாளில் பயிற்சிகள் ஒவ்வொரு பயிற்சிகளின் போதும் செய்யப்படுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கே ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர், இந்த தசபுஜ வீர ஆஞ்சநேயரை கும்பிட்டா எல்லா பிரச்சனைகளுமே தீருதுங்க. அது எந்த சிக்கலாக இருந்தாலும் சரி, எந்த கர்மாவாக இருந்தாலும் சரி, அந்த கர்மாக்கள் எல்லாமே விலகுது. வந்தவங்களுக்கு ஒரு புதுவிதமான மாற்றங்கள், வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் எல்லாமே நடக்குதுங்க. இங்கே பிரார்த்தனை நிறைவேறினா வடமாலை வெத்தலை மாலைலாம் ஆஞ்சநேயருக்கு சாத்துறாங்க. இந்த திருக்கோவிலுக்கு போகும் பொழுது தோஷங்கள் விலகுது, மனசில் இருக்கக்கூடிய பயம் விலகுது, எதிரிகள் கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் அதெல்லாமே அழிஞ்சு நமக்கு வெற்றி கிடைக்குதுங்க. அப்படிப்பட்ட அந்த அற்புதமான பெருமாள் கோவில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வீர ஆஞ்சநேயரை நம்ம வணங்கணும்னா நல்லது. அந்த திருக்கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையிலேருந்து 25 கிலோமீட்டருங்க. அதாவது திருக்கடையூர் வழியாக நாகப்பட்டினம் செல்லும் வழியிலே அனந்தமங்கலம் அப்படிங்கிற ஊர் இருக்குது. அந்த அனந்தமங்கலத்தில் தான் இந்த ஸ்ரீ ராஜகோபால சுவாமியுடைய பெருமாளுடைய ஆலயத்தில் இந்த ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் அருள்பாலித்து கொண்டிருக்கிறாருங்க. அதனால் ஒரு முறை சென்று நீங்கள் வணங்கி வாங்க. உங்கள் மனசுக்குள்ளார ஒரு தைரியம், ஒரு வெற்றி, யோகம் எல்லாமே கிடைக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, சோமவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.